மேவார் அரசர் ராணா உதய்சிங்கை 1568 நடந்த சித்தூர் போர் மற்றும் 1569 நடந்த ராந்தம்பூர் போரில் வீழ்த்தினேன். பின்பு 1576 அவரது மகனான ராணா பிரதாப் ஹால்டிகாட் போரில் என்னிடம் தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்ற குதிரையில் தப்பி காட்டில் இருந்தவாறே போரைத் தொடர்ந்தார். இவ்வகை ராஜபுத்திரர்களின் துணிச்சலை கண்டு வியந்தேன். பின்பு ராஜபுத்திரர்களிடம் சுமூக உறவை மேற்கொள்ளும் வகையில் ராஜபுத்திர இளவரசியான மரியம் உஷ் ஜமானியை திருமணம் செய்தேன். மேலும் இந்து மக்களின் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியை ரத்து செய்தேன் மற்றும் புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரியை உருவாக்கினேன். மேலும் இந்த நகரில் இபாதத்கானா என்ற வழிபாட்டு கூடத்தை உருவாக்கினேன். இங்கு அனைத்து மத சிற்றரசர்களும் உரையாடி டின் இ இலாஹி என்ற மதத்தையும் சுல் இ குல் என்ற கொள்கையையும் அறிமுகப்படுத்தினேன். மற்றும் முதலில் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியதும் நான்தான். பின்பு 1605 இறந்தேன். எனது கல்லறையை ஜஹாங்கீர் ஆக்ராவிற்கு அருகில் சிக்கந்திராவில் அமைத்தார். பின்பு ஜஹாங்கீரின் ஆட்சி தொடங்கியது. நன்றி. மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபாலோ செய்து சப்போர்ட் செய்யுங்கள் நண்பர்களே.